ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பயங்கர நிலநடுக்கம். 100 பேர் பலி, 300க்கும் அதிகமானோர் காயம். தேடப்பட்ட குற்றவாளி சோட்டா ராஜன் கைது. பாலி தீவில் கைதானதாக ராஜ்நாத் சிங் தகவல். பாகிஸ்தானில் இருந்து திரும்பினார் மாற்றுத்திறனாளி கீதா. பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மத்திய அரசின் நேர்முக தேர்வு ரத்து முடிவு. பிரதமருக்கு டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இன்று பிற்பகல் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 100 பேர் உயிரிழந்திருப்பதாக இதுவரையிலான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்துகுஷ் மலைப்பகுதியில் தரைக்கடியில் 190 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும் நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவில் 7.7 பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் நேரிட்ட இடிபாடுகளில் சிக்கி பாகிஸ்தானில் மட்டும் 76 பேர் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 300க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் பெஷாவர், இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்த மக்கள் இறங்கி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் பெரும்பாலான கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. मैं गाड़ी में बैठा था, ठीक है। मैंने जब देखा एम्बुलेंस ऐसे ऐसे रही है, मैं इसके पीछे बैक साइड पे गया। मैं कहा शायद कोई लड़का छेड़छाड़ कर रहा है, तो पीछे देखा कोई लड़का नहीं है। तो पार मैंने सामने कोठी की तरफ देखा तो वो बिल्कुल तलतरा रही थी। इसी दौरान मैंने दुरूद शरीफ कलमा पढ़ना शुरू कर दिया. நிலநடுக்கத்தால் ஆப்கன் தலைநகர் காபூலில் கட்டடங்கள் பல இடிந்து விழுந்தன. ஆப்கனில் மட்டும் மொத்தம் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 12 பேர் மாணவியர். மகளிர் பள்ளி ஒன்றில் இருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேறிய அவர்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலநடுக்கம் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் உணரப்பட்டது. தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில தலைநகர் ஸ்ரீநகர் உட்பட பல்வேறு வட மாநிலங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டன. ஸ்ரீநகரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் உணரப்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து வீடுகளில் இருந்த மக்கள் வீதிக்கு வந்தனர். நிலநடுக்கத்தை அடுத்து தில்லியில் மெட்ரோ ரயில் சேவை சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. एकदम से मेरा पैर मूवमेंट हुआ तो फिर मैंने सोचा कुर्सी में प्रॉब्लम है। देखा तो फिर सब, मैं ऐसे टेबल भी हिल रही थी, मैं रूम में अकेली थी। फिर जब बाहर जाके देखा तो सभी लोग नीचे आने लगे तो मैं भी आ गई. இதனிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் நில அதிர்வுக்கு உள்ளான நாட்டின் வட மாநில மக்கள் பாதுகாப்பாக இருக்க தான் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற பல்வேறு கொலை உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்ட தலைமறைவு குற்றவாளியான சோட்டா ராஜன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டார். மும்பையில் நடைபெற்ற பல்வேறு கொலை உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த சோட்டா ராஜன் தலைமறைவு குற்றவாளியாக இருந்தார். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய கூட்டாளியான அவரை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பன்னாட்டு காவல்துறையினர் உதவியோடு அவரை இந்தியா கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. சோட்டா ராஜன் கைதான தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். छोटा राजन, जिसके बारे में पहले से ही रेड कॉर्नर नोटिस जारी की जा चुकी थी और भारत सरकार प्रयत्नशील थी कि उसकी गिरफ्तारी होनी चाहिए। इंटरपोल को भी हम लोगों ने पहले से ही इस संबंध में रिक्वेस्ट कर रखी थी। तो जानकारी जो प्राप्त हुई है कि बाली में, इंडोनेशिया में छोटे राजन की गिरफ्तारी हुई है। मैं समझता हूं कि பருப்பு வகைகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடற்ற தன்மையே காரணம் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் மேற்கு சம்பரன் மாவட்டம் மோதிகாரி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மக்களின் வறுமையை ஒழிப்பதற்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெருமளவு தொகை செலவிடப்பட்டதாக குறிப்பிட்டார். மோடி தலைமையிலான தற்போதைய மத்திய அரசு தொழிலதிபர்களுக்காக நடப்பதாகவும் ஏழைகளுக்கான எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பருப்பு வகைகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிக அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்.
பாகிஸ்தானில் 15 ஆண்டுகளாக தவித்த இந்திய பெண் கீதா மத்திய அரசின் நடவடிக்கையால் இன்று புதுடில்லி திரும்பினார். தனது பெற்றோரை அவரால் அடையாளம் காட்ட இயலாததால் இந்தூரில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வாய்பேச முடியாத, காது கேளாத இந்திய பெண் கீதா தன்னுடைய 8வது வயதில் வழி தவறி பாகிஸ்தானின் லாகூருக்கு சென்று விட்டார். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்ட கீதாவை அங்குள்ள எதி அறக்கட்டளை தத்தெடுத்தது. இது பற்றிய விவரம் தெரியவந்த பின்னர் அவரை இந்தியா கொண்டுவர மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நடவடிக்கை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை எதி அமைப்பினருடன் கீதா லாகூரில் இருந்து தில்லிக்கு வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா வந்த கீதா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். 15 ஆண்டு கால போராட்டத்தின் பின்னர் தாயகம் திரும்பிய கீதாவுக்கு வரவேற்பு தெரிவித்த மோடி அவரது பெற்றோர் குறித்து கண்டறிவதில் மத்திய அரசின் சார்பில் விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னதாக கீதாவை வரவேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், மரபணு சோதனை மூலம் கீதாவின் பெற்றோர் கண்டறியப்படுவர் என்றும் அவ்வாறு கண்டறியப்படாவிட்டாலும் அவர் இந்தியாவின் மகள், அவரை இந்தியா பாதுகாக்கும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை அதிமுகவைச் சேர்ந்த எம்பிக்கள் சந்தித்து தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை அரசு கைது செய்து சிறையில் அடைக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாக உள்ளது. இது தவிர மீனவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்வதால் அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தில்லியில் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் அதிமுக எம்பிக்கள் சந்தித்தனர். அப்போது முதல்வர் ஜெயலலிதா சார்பில் கடிதம் ஒன்றையும் அவர்கள் அளித்தனர். இதில் மீனவர்கள் கைது, படகுகள் பறிமுதல் போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலத்தில் நடைபெறாமல் தடுக்கவும், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய அரசை முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழக முதல்வரின் கடிதம் தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவினுடைய வெளிநாட்டினுடைய அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்தோம். உடனடியாக அம்மா அவர்கள் கேட்ட வேண்டுகோளுக்கேற்ப மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் விரைவிலேயே என்னென்ன வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவினுடைய எல்லையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புதுடில்லியில் தொடங்கியுள்ள இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் தூய்மையான சூரிய சக்தியை பயன்படுத்துவது பற்றி விவாதிக்கப்படுகிறது. புதுடில்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 54 ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக தில்லி வந்துள்ள ஆப்பிரிக்க பிரதிநிதிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் எரிசக்திக்கு, சுற்றுச்சூழலை பாதிக்காத தூய்மையான சூரிய சக்தியை பயன்படுத்துவது தொடர்பாக விவாதிக்கப்படுகிறது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்பான கண்காட்சியையும் இந்தியா சார்பில் நடத்தப்படுகிறது. இது தொடர்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியா எவ்வாறு உதவ முடியும் என்று விளக்கப்படுகிறது. மாநாடு நடைபெறும் இடத்திலும் தில்லியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்பிரிக்க மாநாடு தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறையின் கூடுதல் செயலர் சையத் அக்பருதீன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆப்பிரிக்காவில் உள்ள 54 நாடுகளின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார். Our government has invited 54 African countries representatives to be part here. All countries and the African Union present when we have this main summit day on 29th. This is a national effort. It is not a departmental effort. மத்திய அரசின் குரூப் பி, சிடி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு முறை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்புக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் வானொலியில் உரையாற்றிய பிரதமர் மோடி 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு பணிக்கான குரூப் பி, சிடி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு முறை ரத்து செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார் என்றும் இதனை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இடைத்தரகர்கள் மூலம் பணம் செலுத்தி வேலை கிடைக்காமல் ஏமாறும் அவல நிலைக்கு பிரதமரின் அறிவிப்பு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நேர்முக தேர்வு ரத்து என்ற செய்தியால் மத்திய அரசின் கடைநிலை பணிக்கான தேர்வு எழுதுவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் என்றும் இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பலர் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிரதமரின் இந்த அறிவிப்பு போன்றே மாநிலங்களில் நடத்தும் தேர்வுகளுக்கும் நேர்முக தேர்வு முறையை படிப்படியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை வரும் 28ஆம் தேதி முதல் தொடங்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் அடுத்த சில தினங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்கள் லட்சத்தீவு போன்ற ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தெற்கு கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பரவும் விஷக்காய்ச்சல், வயதான பெண் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கொடைக்கானல் பகுதியில் மணலில் கலந்துள்ள பாதரச கழிவுகளின் தன்மை குறித்து வெளிப்படையான ஆய்வு நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தனியார் ஆலையில் இருந்து வெளியான பாதரச கழிவுகளால் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் முறையான வல்லுநர்களை கொண்டு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு நடத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். யூனிலிவருடைய பாதரச உற்பத்தி கம்பெனி என்பது 14 ஆண்டுகளுக்கு முன்னதாக மூடப்பட்டாலும் அந்த பாதரசம் லீக்கேஜி அதை சுத்தப்படுத்துவதற்கு இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பாதரச அளவு என்பது எந்த அளவுக்கு மண்ணில் கலந்திருக்கு என்பது ஆய்வு மூலம் கண்டறியணும். மாநில அரசு ஆய்வு செய்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை அந்த ஸ்டேட்டஸ், அந்த ரிப்போர்ட் என்பது மாநில அரசு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கணும். தீபாவளி திருநாளை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை நாளை தொடங்க உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கான பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு 120 கடைகளுக்கு மேல் வைப்பதற்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்றது. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கடைகள் அமைப்பதற்கான உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளில் பட்டாசுகள் வாங்க வருபவர்கள் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை பட்டாசுகளை வாங்கிச் செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதிகளுக்காக தீயணைப்பு வண்டிகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவை இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மத்திய அரசால் தடை செய்யப்பட்டுள்ள சீன பட்டாசுகளை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக தீவுத்திடலிலிருந்து நந்தினி. பெரம்பலூர் மாவட்டம் கவுல்பாளையத்தில் உள்ள தனியார் கல்குவாரியை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரின் வாகனத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தனியார் கல்குவாரியில் அமைக்க அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக சப்தத்துடன் வெடிபொருட்கள் வெடிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில் அமைந்துள்ள வீட்டுச் சுவர்களில் விரிசல் ஏற்படுவதுடன் மக்களுக்கும் காயம் ஏற்படுவதாக தெரிவித்து குவாரியை மூட வலியுறுத்தப்பட்டது. இதுபற்றி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்க வந்தோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து ஆட்சியரின் வாகனம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலர்களின் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டருக்கு மேலே கல் பரவிருச்சு. எல்லாம் பெரிய பெரிய கல், ஏகப்பட்ட வீடு சேதமாயிருச்சு. அதனால அந்த கெர்சர உரிமத்தை ரத்து செய்யும்படி தாழ்மையோடு மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கையில் நடைபெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் காலி பணியிடங்கள் குறித்த முறையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மருதுபாண்டியர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த முறையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலரிடம் புகார் தெரிவித்த ஆசிரியர்கள் கலந்தாய்வை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் காலி பணியிடம் குறித்த விவரம் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது.
காலி பணியிடங்களை 3 நாட்களுக்கு முன்பாக எத்தனை காலி பணியிடங்கள் ஒட்டி தான் நடத்தணும். ஆனால் இந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் அதை செய்ய மறுக்கிறார். விடுமுறை நாட்களில் தான் கவுன்சிலிங் நடத்தினா நாங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கு தோதா இருக்கும். ஆனால் பள்ளி வேலை நாட்கள் நடத்துகிறாங்க. காலி பணியிடங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் நாங்கள் விடுமுறை போட்டு வர்றோம். தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பரவி வரும் விஷக்காய்ச்சலால் பெரும்பாலான கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வயதான பெண் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். தருமபுரி மாவட்டம் இண்டமங்கலம் ஊராட்சியில் உள்ள கன்னிப்பட்டி, அந்தேரிக்கொட்டாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000த்திற்கும் அதிகமானோர் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக விஷக்காய்ச்சலால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியை அடுத்துள்ள பெரியம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் எவ்வித பயனும் இல்லாத நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கன்னிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி அம்மாள் என்ற 60 வயது பெண் பெரியம்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். ஒரு ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா 5-6 பேருக்கு அப்படியே தொடர்ந்து காய்ச்சல் வருது. அது இல்லாமல் நிறைய கொசு தொல்லை, ஈக்கள் தொல்லை நிறைய இருக்குது. அது இல்லாமல் இங்கே அடிப்படை வசதி அதிகமாக இல்லை. அதனால் மெடிக்கல் கேம்ப் எங்கள் ஊருக்கு ரத்த மாதிரி எடுத்து செக் பண்ணி என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும். வட்டாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் பாதிச்சுன்னுக்கிறாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க தான். ஏதோ ஒரு சிலர் தான் கொஞ்சம் வயசானவங்க. நிறைய குழந்தைங்களாம் பாதிச்சு எல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்க. சுகாதாரத்துறை இங்கே கன்னிப்பட்டியில் அமைச்சு அது கேம்ப் போட்டு ஒவ்வொரு ஆளும் பிளட் செக் பண்ணி அது என்ன நோயின்னு இப்போ கண்டுபிடிச்சி எங்களுக்கு அதுக்கான தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புதிதாக தொடங்க உள்ள இளநிலை பாடப்பிரிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மாணவர்கள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் தூத்துக்குடி, பொன்னேரி ஆகிய பகுதிகளில் மீன்வள கல்லூரிகளும் நாகப்பட்டினத்தில் மீன்வள பொறியியல் கல்லூரியும் உள்ளது. இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 4 ஆண்டுகள் இளநிலை பாடப்பிரிவு தொடங்க திட்டமிட்டுள்ளது. அவ்வாறு தொடங்கப்பட்டால் தங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் அவ்வாறு தொடங்குவதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மீன்வள கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு டிஎன்எஃப் ஆக்ட் படி இந்த மாதிரி ஃபிஷரிஸ் உள்ளது எதுவுமே எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எந்த யூனிவர்சிட்டிலையும் எங்கள் காலேஜை தவிர எங்கள் யூனிவர்சிட்டியை தவிர வேற எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இதுக்கு மேலே இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இது தீவிரமடையும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி மாணவர்கள் வாயில் முன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முயற்சியை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். மீன் பிடிக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கரெக்டாக இருக்காது. இன்னும் நாங்களும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் கல்ச்சர் பண்ணி அதோட சீலிங்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு இலவசமாக கொடுக்கணும். ஆனால் அதை அவங்க ஒரு தொழிலாக ஆக்கிடுவாங்க. அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதனால் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போனால் எங்கள் கோர்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். இன்னொன்று ஃபார்மர்ஸ்க்குனா எங்கள் மூலமாக இருக்கிற ஹெல்ப் குறைஞ்சிட்டே போயிடும். மாமன்னர் மருது பாண்டியர்களின் 214வது குரு பூஜை நாளை நடைபெறவுள்ள நிலையில் அவர்களது நினைவிடத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய அமைப்பினர் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு நடைமுறையில் உள்ளது. இதனிடையே 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் முக்கிய நுழைவு வாயில்களில் 15 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாமன்னர் மருதுபாண்டி அவர்களின் குறும்பூசை விழா நாளை சிறப்பாக நடைபெற உள்ளது. அதற்கு காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முக்கிய தலைவர்கள் எல்லாம் போவாங்க. அவர்கள் சீரும் சிறப்புமாக நாங்கள் மரியாதை செலுத்தி காலையில் உள்ள மருதுபாண்டியர் பேரவையை நாங்கள் அவர்களுக்கு சீரும் சிறப்பு பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் காவல்துறை எல்லாரும் நல்ல சிறப்பு முறையில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. காளீஸ்வரன் சன்னதிக்கு நேரம் என்னை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது போக ஒரு சிவ பக்தனாகவும் இருந்தார், ஒரு சுதந்திர போராட்ட தியாகவும் இருந்தார். அப்படி சுதந்திர போராட்ட தியாகம் இருந்த காரணத்தினால மக்கள் எம்மதமும் சம்மதங்க மாதிரி அவரை ஜாதி பத பேதம் இல்லாமல் அவரை தெய்வமாக கும்பிட்றாங்க. திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் கோவிலில் 40 அடி உயர கொடிமரம் நிறுவும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல்லில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அபிராமி அம்மன் கோவிலில் சிதிலமடைந்து காணப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய கோவில் திருப்பணிகள் 20 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றது. இந்த நிலையில் கோவிலில் ஒரே தேக்கு மரத்தாலான 40 அடி உயர கொடிமரம் நிறுவப்பட்டது. அதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி அருள்மிகு சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலின் குடமுழுக்கு பணிகள் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தூத்துக்குடியில் பாகம்பெரியால் உடனுரை அருள்மிகு சங்கரராமேஸ்வரர் திருக்கோவிலில் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வைகுண்டபதி திருக்கோவிலிலும் அமைந்துள்ளன. இந்த கோவில்களில் கடந்த 2003ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. குடமுழுக்கு பணிகள் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இந்த பூஜைகளில் திருப்பணி குழுவினரோடு திரளான பக்தர்களும் கலந்து கொண்டனர். சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு ராஜகோபுர பாலஸ்தாபன விழாவும் 2 நாட்கள் யாகசாலை பூஜையுடன் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் பக்த கோடி மையன்பர்களும் எல்லோரும் திருப்பணியிலும் மகா கும்பாபிஷேகத்திலும் பங்கு பெற்று எல்லாம் வல்ல பாகம்பிரியாளுடனரை சங்கரராமேஸ்வரருடைய திருவுருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். தேனியை அடுத்த கோம்பையில் அருள்மிகு சுயம்பு திருமலராய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அருள்மிகு சுயம்பு திருமலராய பெருமாள் கோவில் இருக்கிறது. திருப்பதிக்கு இணையாக கருதப்படும் இந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் கோபுரம், கருட பகவான் சந்நிதி, ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் சன்னதிகளுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்ததோடு பெருமாளையும் தரிசித்தனர். இந்த தேனி மாவட்டத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலில் இது 12 வருஷம் கழிச்சு 13வது வருஷம் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கோயிலோட தனி சிறப்பு எப்படின்னு சொன்னோம்னா இது சுயம்பா உருவாகிருக்கு. எல்லாருமே இங்கே வேண்டிக்கிட்டு சிறப்பாக சென்றிருக்கிறாங்க. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் கோவிலின் ஆழித்தேர் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து வழிபட்டனர். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் கோவிலில் 2,18,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. 36 அடி உயரத்தில் 5 வகை ஆசனங்களுடன் 5 அடுக்குகளில் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தேரின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை வெள்ளோட்டம் விடப்பட்டது. வெள்ளோட்டத்தை உணவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். ஆழித்தேர் வெள்ளோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக திருவாரூர் நகரில் உள்ள மாற்றுரை பிள்ளையார், தேரடி விநாயகர், கமலாலய நடுக்கரை கோவில் மற்றும் ஐயனார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. துருக்கியில் காவல்துறையினரோடு துப்பாக்கிச் சண்டை. IS தீவிரவாதிகள் 7 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துருக்கியில் காவல்துறையினருக்கும் IS தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். துருக்கியின் காய்பினர் மாகாணத்தில் உள்ள தியார்பகீர் நகரில் உள்ள வீடுகளில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த IS தீவிரவாதிகள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து காவல்துறையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த சண்டையில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். காவல்துறையினர் 2 பேர் கொல்லப்பட்டனர். பிடிபட்ட 3 தீவிரவாதிகளிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் தேசிய ஐஸ் ஹாக்கி தொடரில் கேல்கரி ஃப்ளேம்ஸ் அணிக்கு எதிராக போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் நியூயார்க் ரேஞ்சர்ஸ் அணி வென்றது. நியூயார்க்கின் மாரிசன் சதுக்கத் திடலில் நடைபெற்ற இந்த போட்டியின் தொடக்கத்திலேயே கல்கரி ஃப்ளேம்ஸ் அணி முதல் கோலை அடித்தது. ஆட்டத்தின் 2வது பாதியில் சுதாரித்துக் கொண்ட நியூயார்க் ரேஞ்சர்ஸ் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இந்த அணி அடுத்தடுத்து 4 கோல்களை அடித்தது. இதனால் 4-1 என்ற கோல் கணக்கில் நியூயார்க் ரேஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. Here's Yannick.
He can certainly create from back there, puts it in on Hiller, bounces out in front, Hiller comes across, makes a great stop, another one that scores! இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. கோயம்புத்தூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 24. திருச்சி அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. திருநெல்வேலி அதிக அளவு 33, குறைந்த அளவு 25. சேலம் அதிக அளவு 34, குறைந்த அளவு 24. புதுச்சேரி அதிக அளவு 34, குறைந்த அளவு 24. வேலூர் அதிக அளவு 32, குறைந்த அளவு 24. உதகை அதிக அளவு 21, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிக அளவு 18, குறைந்த அளவு 10. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 34, குறைந்த அளவு 20. மும்பை அதிக அளவு 34, குறைந்த அளவு 24. கொல்கத்தா அதிக அளவு 34, குறைந்த அளவு 21. ஹைதராபாத் அதிக அளவு 32, குறைந்த அளவு 21. பெங்களூருவில் அதிக அளவாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பயங்கர நிலநடுக்கம். 100 பேர் பலி, 300க்கும் அதிகமானோர் காயம். தேடப்பட்ட குற்றவாளி சோட்டாராஜன் கைது. பாலித்தீவில் கைதானதாக ராஜ்நாத் சிங் தகவல். பாகிஸ்தானில் இருந்து திரும்பினார் மாற்றுத்திறனாளி கீதா. பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மத்திய அரசின் நேர்முக தேர்வு ரத்து முடிவு. பிரதமருக்கு டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.